வணக்கம். இந்த வரலாற்று விளக்கப் பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் வரலாற்று பேராசிரியர். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்றை தோண்டி எடுக்க போறோம். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் எப்படி சரிஞ்சது, அதுவும் ஒரே ஒரு போர் எப்படி இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தி காலனித்துவ ஆதிக்கத்துக்கு எப்படி வழிவகுத்துச்சுன்னு ஆழமா அலசப் போறோம். பானிபட் அப்படின்ற பேரை கேட்டாலே வரலாற்று மாணவர்களுக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் இல்லையா? வாங்க, அந்த 3ஆம் பானிபட் போர்க்களத்துக்குள்ளேயே போவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். வெறும் 6000 வீரர்களை வச்சுக்கிட்டு ஒரு பிரிட்டிஷ் படையால எப்படி பல கோடி மக்கள் இருக்கிற நம்ம தேசத்தை மொத்தமா ஆள முடிஞ்சது? யோசிச்சு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று முரண்பாடு. ஆனா அந்த பிரம்மாண்டமான புவிசார் அரசியல் மாற்றத்துக்கான விடை வேற எங்கேயும் இல்ல. ரத்தம் தோய்ந்த அந்த பானிபட் மைதானத்துல தான் புதைஞ்சு கிடக்கு. அது எப்படின்னு புரிஞ்சுக்க அந்த காலத்துல யாருகிட்ட அதிகாரம் இருந்துச்சு, அந்த அதிகாரம் எப்படி கைமாறுச்சுன்னு நாம பார்க்கணும். 18ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல வட இந்தியாவுல ஒரு பெரிய அதிகார வெற்றிடம் உருவாகுது. அந்த அதிகார மாற்றமும் முகலாயர்களோட வீழ்ச்சியும் தான் பின்னாடி வந்த மொத்த பேரழிவுக்குமே அடித்தளமா அமைஞ்சது. பானிபட் அப்படிங்கிற இடம் காலம் காலமா சாம்ராஜ்யங்களை உருவாக்குறதும் அழிக்கிறதுமான ஒரு களமா இருந்திருக்கு. 1526ல நடந்த முதலாம் பானிபட் போர்ல தான் பாபர் முகலாய பேரரசை உருவாக்குனாரு. அப்போ அவங்க பயன்படுத்தின அதிவேகமான ராணுவ வியூகங்கள் தான் அவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துச்சு. அப்புறம் 1556ல நடந்த 2ஆம் பானிபட் போர் முகலாய அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்துச்சு. ஆனா இந்த 1761ல நடந்த 3ஆம் பானிபட் போர் இருக்கே, இது முற்றிலும் வேற. முதல் போர்ல இருந்த அந்த வேகமோ சிறப்பான ராணுவ நகர்வோ இந்த 3ஆம் போர்ல இந்திய படைகள் கிட்ட இல்ல. இது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கல, மாறாக ஒட்டுமொத்த துணைக்கண்டத்தோட விதியையே சிதைச்சிடுச்சு. அந்த காலகட்டத்துல இந்தியாவோட தலைமை எப்படி இருந்துச்சுன்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு விளங்கும். முகலாய பேரரசு ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, ஆனா ஷாஜஹான சிறையில வச்சுட்டு அரியணை ஏறின அவுரங்கசீப் 1707ல இறந்துடுறாரு. அவருக்கு பின்னாடி வந்த முகலாய மன்னர்கள் எல்லாமே ரொம்ப பலவீனமானவங்க. உள்நாட்டு போர், அதிகார போட்டின்னு அவங்க தலைமை மொத்தமா ஆட்டங்கண்டுடுச்சு. ஆனா அதே சமயம் மராத்தியர்களோட தலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப வீரியமா இருந்துச்சு. சத்ரபதி சிவாஜியோட வழியில வந்த அவங்க அசுர வளர்ச்சியில இருந்தாங்க. குறிப்பா பேஷ்வாக்கள் எனப்படும் தலைமை அமைச்சர்கள் ராணுவத்தை இரும்பு கரம் கொண்டு ரொம்ப சிறப்பா வழிநடத்தினாங்க. முகலாயர்களோட வீழ்ச்சியால ஏற்பட்ட அதிகார வெற்றிடத்தை மராத்திய பேஷ்வாக்கள் ரொம்ப அதிரடியா நிரப்புனாங்க. ஆனா எந்த ஒரு அசுர வளர்ச்சியும் ஒரு கட்டத்துல ஆபத்தை கொண்டு வரும் இல்லையா? மராத்தியர்களோட இந்த அதீத எழுச்சி அவங்களுக்கே தெரியாம ஒரு வெளிநாட்டு படையெடுப்ப அவங்க வீட்டு வாசலுக்கே கூட்டிட்டு வந்துச்சு. ஒரு காலத்துல சிந்து நதிக்கரை வரைக்கும் மராத்தியர்களோட கொடி கம்பீரமா பறந்துச்சு. ஆனா பஞ்சாப் வரைக்கும் அவங்க பண்ண இந்த ஆக்கிரமிப்பு உள்ளூர் தலைவர்களுக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்குச்சு. மராத்திய படைத்தளபதிகளோட இந்த அதிரடி நடவடிக்கைகளால ரோஹிலாக்களும் ராஜபுத்திரர்களும் ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சாங்க. நேரடியா மராத்தியர்களை எதிர்க்க பயந்து இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வரலாற்றுல பல முறை நடந்த அதே துரோகத்தை மீண்டும் செஞ்சாங்க. ஆப்கானிஸ்தான் மன்னரான அகமது ஷா துரானிய நீங்க இந்தியா மேல படையெடுத்து வாங்கன்னு அழைப்பு விடுத்தாங்க. இதுதான் மொத்த பேரழிவுக்குமான முதல் தீப்பொறி. இந்த மாபெரும் ஆப்கான் படையை எதிர்கொள்ள மராத்தியர்கள் தயாராகிறாங்க. படைகளுக்கு சதாசிவராவ் தலைமை தாங்குறாரு. ஆனா ஒரு தளபதியா அவர் செஞ்ச சில பிழையான ராணுவ வியூகங்கள் ஒட்டுமொத்த படையுமே படுகுழியில தள்ளிடுச்சு. 2 லட்சம்! கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை கிடையாது. சதாசிவராவ் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்துக்கு போகும்போது போருக்கே சம்பந்தமில்லாத 2 லட்சம் பொதுமக்களையும் புனித யாத்திரை போற யாத்ரீகர்களையும் வீரர்களோட குடும்பங்களையும் தங்களோடவே கூட்டிட்டு போனாரு. எதிரிகளுக்கு தங்களோட கூட்டத்தை காட்டி பயமுறுத்தணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா இது எப்பேற்பட்ட ஒரு தந்திரோபாய பிழை! முதலாம் பானிபட் போர்ல பாபரோட படை எப்படி காத்து மாதிரி சுழன்று தாக்குச்சுன்னு நாம பார்த்தோம். ஆனா இவ்ளோ பெரிய கூட்டத்தை இழுத்துக்கிட்டு மராத்திய படை ஒரு பெரிய இரும்பு குண்ட கால்ல கட்டிக்கிட்ட மாதிரி நகரவே முடியாம திணறுச்சு. பொதுமக்களோட இருப்பு ராணுவத்தோட நகரும் தன்மைய முற்றிலுமா முடக்கிடுச்சு. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலவீனமா மாறுச்சு. ரொம்ப சுறுசுறுப்பான ஆப்கான் படையை எதிர்க்க வேண்டிய மராத்திய வீரர்கள் அவங்க கூட வந்த இந்த 2 லட்சம் பொதுமக்களையும் காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. குடும்பத்தோட வந்ததால வீரர்கள் கிட்ட அந்த மூர்க்கமான போர் குணமும் இல்ல. ஆக எந்த பயிற்சியும் இல்லாத இந்த யாத்ரீகர்களை ஒரு போர்க்களத்துல கொண்டு வந்து நிறுத்தினது மராத்திய வரலாற்றிலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு தப்பா அமைஞ்சது. சதாசிவ ராவ் செஞ்ச இந்த தவறுகளை அகமது ஷா துரானி தனக்கு ரொம்ப சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. உணவு விநியோகத்தை முற்றிலுமா தடுத்து ஒரு கொடூரமான வியோகத்தை அவர் கையில எடுத்தாரு.
குஞ்ச்பூரா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு சின்ன மோதல்ல மராத்தியர்கள் ஜெயிச்சுட்டாங்க. அந்த அதீத நம்பிக்கையில டெல்லியில இருந்து நமக்கு எப்படியும் சாப்பாடு வந்துடும்னு அசால்ட் அங்கேயே முகாமிட்டுட்டாங்க. ஆனா துரானி என்ன பண்ணாரு தெரியுமா? ரொம்ப துணிச்சலா பாக்பட் கிட்ட ஆற்றை கடந்து டெல்லியில இருந்து மராத்தியர்களுக்கு உணவு வர்ற அந்த முக்கிய பாதையை முற்றிலுமா துண்டிச்சிட்டாரு. இது உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ராணுவ நகர்வு. இப்ப மராத்தியர்கள் எங்கும் தப்பிக்க முடியாதபடி ஒரு பெரிய வலையில மாட்டிக்கிட்டாங்க. சாப்பாடு வர்ற வழி அடைப்பட்டு 2 மாசம் ஓடிடுச்சு. நிலைமை ரொம்ப விபரீதமா போச்சு. மராத்திய முகாம்ல சாப்பாடு மொத்தமா தீர்ந்துடுச்சு. ஆயிரக்கணக்கான கால்நடைகள் கொத்து கொத்தாக செத்து விழுந்துச்சு. பல நாட்கள் கொடிய பசியில வாடின அந்த ராணுவ வீரர்கள் கடைசியா பொறுமை இழந்து சதாசிவராவ் கிட்ட போய் பட்டினியால அணு அணுவா சாகிறத விட போர்க்களத்துல எதிரிய சந்திச்சு சாவதே மேல் அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க. சாப்பாட்டு பற்றாக்குறை ஒரு மாபெரும் படையை எப்படி உருக்குலைக்குங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் வரலாற்றுல இல்ல. வேற வழியே இல்லாம 17ஆம் தேதி ஜனவரி 14 அன்னைக்கு அந்த படை களத்துல இறங்குச்சு. ஆனா அன்னைக்கு நடந்தது ஒரு போர் கிடையாது, அது ஒரு மாபெரும் மனித பேரவலம். ஏற்கனவே பட்டினியால எலும்பும் தோலுமா இருந்த மராத்திய வீரர்களால ஆப்கான் படையோட பல முனை தாக்குதலை எதிர்கொள்ளவே முடியல. ஒரு முறையான எதிர்த்தாக்குதல் கூட நடத்த முடியாம சுமார் 60,000 மராத்திய வீரர்கள் களத்திலேயே கொல்லப்பட்டாங்க. போதாக்குறைக்கு தங்களோட வந்த அந்த லட்சக்கணக்கான யாத்ரீகர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியாம அவங்கள நடுக்களத்துல நிராயுதபாணியா விட்டுட்டாங்க. போர் முடிஞ்சு மராத்தியர்கள் தோத்த மறுநாள் வெற்றி போதையில இருந்த துராணியோட படை என்ன செஞ்சுச்சு தெரியுமா? எந்த தற்காப்பும் இல்லாத, போர்க்குணமே இல்லாத அந்த 40,000 பொதுமக்களையும் யாத்ரீகர்களையும் ஒரே நாள்ல ஈவு இரக்கமே இல்லாம படுகொலை செஞ்சாங்க. பானிபட் மண்ணே ரத்தச் சிவப்பா மாறின அந்த நாள் இந்திய வரலாற்றுல நம்ம உறைய வைக்கிற ஒரு இருண்ட பக்கம். அன்னைக்கு அந்த பானிபட் போர்க்களத்துல சிந்தப்பட்ட ரத்தம்தான் இந்தியால ஒரு புதிய அந்நிய ஆட்சியோட விதைகளுக்கு உரமா மாறுச்சு. இந்த பேரழிவுக்கு பிறகு வட இந்தியாவுல மராத்தியர்களோட ஆதிக்கம் முற்றிலுமா முடிவுக்கு வந்துச்சு. பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர்னு தங்களோட கட்டுப்பாட்டுல இருந்த பல முக்கிய பகுதிகளை அவங்க இழக்க வேண்டியதா போச்சு. ஒரு காலத்துல பேஷ்வாக்களுக்கு கீழே ரொம்ப வலிமையா ஒருங்கிணைஞ்சு செயல்பட்ட அந்த மாபெரும் மராத்திய பேரரசு சுக்குநூறா உடைஞ்சு பலவீனமான தனித்தனி நாடுகளா சிதறிப்போச்சு. இப்போ வட இந்தியாவுல எந்த ஒரு பெரிய அதிகாரமும் இல்ல. இதுதான் வரலாற்றோட ஆகப்பெரிய முரண். மராத்தியர்களுக்கும் ஆப்கானியர்களுக்கும் நடந்த இந்த போர்ல உண்மையான வெற்றி அடைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆங்கிலேயர்கள் தான். வலுவான பேரரசு எதுவுமே இல்லாததால ஏற்பட்ட இந்த அதிகார வெற்றிடத்தை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த 6,000 பிரிட்டிஷ் வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்டை முழுசா கைப்பற்ற இந்த 3ஆம் பானிபட் போர் தான் மறைமுகமா ஒரு சிவப்பு கம்பள விரிச்சு கொடுத்துச்சு. சதாசிவராவ் மட்டும் அந்த 2 லட்சம் பொதுமக்களை கூட்டிக்கிட்டு போகாம சரியான ராணுவ வியூகத்தோட போர அணுகியிருந்தா காலனித்துவ ஆதிக்கம் இந்தியால வந்திருக்காது இல்லையா? எப்படி இருந்திருக்கும் நம்ம வரலாறுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இன் வினோத்குமார் டி இன் தமிழ். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பதிவில் சந்திப்போம்.